ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கண்டுபிடிக்கல, என் பேரு அபிதால் பப்பன் இல்லடா, மாத்திக்கிறேன். வா. சத்தம் போடாத, இங்க ஒரு ஆபரேஷன் நடக்குது. என்ன ஆபரேஷன்? ஆன்டிஸ்கோட ஆபரேஷன். உங்களுக்கு எறும்புனா பிடிக்காதல்ல? சுத்தமா பிடிக்காது, கொஞ்சம் கூட ஆனா பிடிக்காது. ஏன் அப்படி? அதாவது நான் இளம் வயசுல ஆர்மில இருக்கும்போது சில தீவிரவாதிகள் எங்க எல்லைக்குள்ள வர்றதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நானும் என்னோட மேஜரும் பதுங்கி பதுங்கி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம விடுற மூச்சு காத்து கூட சத்தமே இல்லாம விடணும். அது எதுக்கு? இந்த மாதிரி மூச்சு விட்டா தீவிரவாதிகளுக்கு கேட்டுறாது, அப்புறம் நம்மள அட்டாக் பண்ணிடுவாங்களே. அப்ப நாங்க மறைஞ்சிருந்த நேரத்துல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத ஒரு கட்ட எறும்பு என் கால்ல ஒரு கடி கடிச்சது. நான் ஐயோ அப்படின்னு கத்தனது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் குண்டு மழையா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. குண்டு மழை, சுத்தி ஒரே துப்பாக்கி சத்தம். கொஞ்ச நேரம் நாங்களும் அவங்களை எதிர்த்தோம். டிஷும் 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 டிஷும். ஒரு வழியா நாங்க கடைசியில ஜெயிச்சிட்டீங்களா? கலக்கிட்டீங்க. அப்புறம் தலைக்கீழ கட்டி தூக்கிட்டோம். தீவிரவாதிங்களையா? இல்ல, மேஜர். என்ன? ஐயோ, எதுக்கு? அந்த எறும்பு என்ன கடிச்சப்போ நான் ஐயோன்னு கத்தனதுனால தானே நாங்க இருக்கிற இடத்த அந்த தீவிரவாதிங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தானே அவங்க அட்டாக் பண்ணாங்க. அதுக்கான பனிஷ்மெண்ட் என் கேப்டனோட கால் செதஞ்சு போயிடுச்சு. அப்பதான் நான் ஒரு சபதம் எடுத்தேன். இந்த மாதிரி எறும்புங்க என் கண்ணுல மாட்டினா ஒன்னுத்தையும் விடுறதா இல்லைன்னு அதுங்க குடும்பத்தோட நான் அழிப்பேன். அதுங்களோட பேஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அதுங்க மொத்தத்தையும் என்னால அழிக்க முடியும். சரி, அழிச்சலாம். அழிச்சிடலாம். வா, வந்து பாரு. இவ்ளோ கஷ்டப்பட்டு அதுங்களை கொல்றதுக்கு கொஞ்சம் எறும்பு பவுடர் வாங்கி தூவுனா எல்லாம் செத்துற போகுதுங்க. பைத்தியம் பைத்தியம். நான் அந்த பவுடரை நிறைய தடவை போட்டு இருக்கேன். எறும்பு பவுடரியா? இப்பலாம் வர எறும்பு பவுடரு எறும்புக்கு புரோட்டீன் பவுடர் மாதிரி. இதுங்கெல்லாம் நான் போட்ட பவுடர் தின்னுட்டு மசில டெவலப் பண்ணிட்டு ஏன் முன்னாடியே கம்பீரமா நடந்து வருதுங்க. அதுங்களுக்கு நான் யாருன்னு காட்டிய தீர்வேன். அதனாலதான் அதுங்களை நான் குடும்பத்தோட அழிக்கணும்னு நினைக்கிறேன். வா. சரி, இப்ப நீங்க அழிச்சிடுங்க. இந்த நேரத்துல யாரு? என் தங்கச்சி. ஹலோ, சொல்லுமா. எப்போ? இன்னைக்கா? எதுக்காக? தங்கச்சிமா, அவ இங்க வந்தா என்ன நடக்குன்னு உனக்கு தெரியும்ல. நான் என்னன்னு உன்கிட்ட எடுத்து சொல்லுவேன். சரி. என்னாச்சு பாப்பா? என் தங்கச்சி சொன்னா அவ பொண்ணு இங்க வரலாம். அப்படியா? அவங்க வந்தா ஜாலியா இருக்கும்ல. நீங்களே சிரிக்கிறீங்க. ஒண்ணு இல்ல, வரட்டா? எறும்பு கொல்லலையா? வரவை எனக்கு செய்யறது நினைச்சா இதெல்லாம் பாவம், ரொம்ப பாவம். பொழைச்சு போகட்டும். எதிரின்னு சொல்லுங்க. என்னாச்சு இவருக்கு? என்னன்னு தெரியல. பிரெஞ்சு கிஸ்ங்கிற பேர்ல காமுகியோட பின்னாடி தட்டின காமுகன் பாரு. முத்தம் கொடுக்கறதா சொல்லி கண்ணை மூடுனதுக்கு அப்புறம் காமுகியோட பின்னாடி தட்டிட்டு ஓடியே போயிட்டான். சி, காலங்காத்தால இந்த தர்தரம் பிடிச்ச செய்தியை படிக்கணுமா? கஷ்டம். சுவாரஸ்யமா இந்த பேப்பர்ல எந்த செய்தியும் இல்ல. இத படிக்கிறதே வேஸ்ட். அதுதான். ஏய், எனக்கு என்ன அந்த பேஜ் கொடு. இல்ல, நான் தரமாட்டேன். இன்னும் நான் நிறைய படிக்கணும். நீ ஏன் என்கிட்ட வம்புக்கு வந்துகிட்டே இருக்க? நான் வேலை தேடுதான்னு கேக்குறேன். பேப்பர் கொடு. பேப்பர்லாம் உன்கிட்ட தர முடியாது. வேணும்னா செடிக்கு தண்ணி ஊத்து போ. உனக்கு பயம், அதான் இங்க வச்சுக்கிறேன்.
இந்த பேப்பர் வாங்க இவ கை கால்ல விழணும் போல இருக்கே. தர முடியுமா முடியாதா? என்னால பேப்பர்லாம் தர முடியாது. நான் இன்னும் படிச்சு முடிக்கல. நீ தான் படிச்சு முடிச்சிட்டல, ப்ளீஸ் கூட. நான் இத படிச்சே முடிச்சாலும் உனக்கு தர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. படிச்சே முடிச்சாலும் இதை இப்படி வச்சு இது மேல ஏறி உட்காருவேன். இல்லனா இதை இப்படி விரிச்சு வச்சு இது மேல இப்படியே படுத்து தூங்குவேன். இல்ல பேப்பரை கஞ்சியா கரைச்சு குடிச்சிருவேன். ஆனா உனக்கு தர இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். காமி காமி நல்லா காமி. ஆனா நான் தரமாட்டேன். நீ தர வேண்டாம், எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆஹா, இங்க காத்து ரொம்ப சூப்பரா உன்னை வருது. என்ன பண்ற பாரு. கால கால பேப்பர் பண்றாடியா? கொடு கொடுடி. கால 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 இப்படி பாக்குறேன் பாரு. சொன்னா கேளு. கொடு இழுக்குற. கொடு கொடுன்னு சொல்றல. விடு விடு. விட பாரு எலிய. உன்னை என்ன பண்ற பாரு. ஏய் கூலிஸ், இங்க கம் ஆன். ஒண்ணுதான். என்னல ஒன்னதான் வந்துட்டு பெருசா. அங்க என்ன பண்றீங்க? கூப்பிடுறேன்ல, இங்க வாங்க. இந்தா இத தூக்கு. தூக்குன்னு சொல்றேன்ல. யாரு நீ? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியல. இந்த பெட்டி எடி அப்படியே ஒதிக்காத. அதுல பாம் இருக்கு, அப்புறம் வெடிச்சிரும். சும்மா தானே. உண்மையாதான். யாரு நீ? நான் குஷ்பு, இங்க இருக்கிற பத்மநாபனோட தங்கச்சி பொண்ணு. கமிங் ஃப்ரம் பாம்பே. பாம்பேல இருந்து வந்த. சரி பாம்பே எதுக்கு எடுத்துட்டு வந்த? வெடிக்க வைக்கதான். யார் இது? குட்டி மாமா. புஷ்பு செல்லம். குட்டி மாமா. தலை சுத்திடுச்சு. அது சரி, நீ தனியா தானே வரேன்னு சொன்ன. ஆ. அப்புறம் இவங்க யாரு? இனி யாருன்னு கேக்குறீங்க? ஆமா, உங்களை இல்லாம இப்ப நான் யார? ஆமா, 2 பேரும் எப்ப கூட்டு சேர்ந்தீங்க? இல்ல இல்ல, நாங்கெல்லாம் உன்னை கூட்டு சேரல. இவதான் வந்து இறங்குனது எங்களை பெட்டியை தூக்க சொல்றா. இப்படி எல்லாம் சொன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. பாப்ஸே, நீங்களே பெட்டியை தூக்கிட்டு போங்க. நான் தூக்குறேன். எவ்வளவு பெட்டியை தூக்கி இருக்கேன். இதுல ஒரு பெட்டியா? ஆனா அதுல பாம்பு இருக்கு. வா, வா. நான் சும்மா தான் சொன்னேன், அதுல ஒண்ணும் பாம் இல்ல. ஐயே, சீ, சரியான பைத்தியங்க. இத போய் நம்புறீங்க? லூசுங்க. சரி, இதே எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருங்க. நான் உள்ள போறேன். பாய். அவ ஒரு குழந்தை. பயந்துட்டீங்களா? ஐய, ஒரு குழந்தை சொல்றத உங்கள மாதிரி ஆளுங்க நம்பலாமா? சொல்லுங்க. தூக்கிட்டு வாங்க. ஒருவேளை உண்மையாவே இதுல ஏதாவது பாம் ஏதாவது வச்சிருந்தான்னா, இவ வேற ஒரு அரை மென்டல் ஆச்சே. எப்படியா இருந்தாலும் நம்ம தான் தூக்கி ஆகணும். ஹலோ அம்மா, நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன். ஒரு 2 நாளைக்கு மேலலாம் என்னால இங்க இருக்க முடியாது. சரி. ஹாய், எங்க போறீங்க? இங்க வந்து உட்காருங்க. என்ன? இது வேறயா? நாம அறிமுகப்படுத்திக்கணும்ல. அத வெளியிலே தெரிஞ்சுக்கிட்டோமே. ஓ, நீங்க கோமா இருக்கீங்களா? வெளியில சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். அத மனசுல வச்சுக்காதீங்க, சரியா? அம்மா, அழகியோட பேர் என்ன? அழகி பேர் என்ன? லட்சு. நைஸ் நேம். சரி, உன் பேர் என்ன? இங்க பாரு, ஆளை பார்த்து பேசு. அதுதான் உனக்கு நல்லது. என்கிட்ட எல்லாம் ஜாகிரதையா இரு. சம்போ மகாதேவா. என்னம்மா பேசுற நீ? நீ இந்த மும்பைய பாத்திருக்கியா? இப்ப இருக்கிற மும்பை. அங்க தாராவின்னு ஒரு பிரபலமான இடம் இருக்கு. அந்த தாராவி முழுக்க அடக்கி வச்சிருக்கிறது இந்த குஷ்பு. அப்படிப்பட்ட என்கிட்ட பார்த்து வச்சுக்கலன்னா எனக்கு தெரிஞ்ச நீ அங்க போய் ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் தங்கிட்டு வந்திருப்ப. எனக்கு அது நல்லாவே தெரியும். இங்க பாரு, நீ காட்டுற இந்த படத்தை விட பல படத்தை நான் பார்த்தவ. புரிஞ்சுதா? இந்த சென்னை மாநகரத்தையே யூட்டன் போட்டு வர்றவ நான். யூட்டன் அடிச்சிட்டு வர்ற என்கிட்டயே பெட்டி தூக்க சொல்றியா? இங்க பாரு, என்கிட்ட எல்லாம் திமிர் காட்டினு வச்சுக்கோ, வந்த வண்டியிலேயே இந்த பெட்டியில உன்னை கட்டி உன் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். புரிஞ்சுதா? பாக்கலாம். பாரு பாரு பாரு. குட்டி மாமா, வேகமா வாங்க. என்ன வேகமா வா வானா? என்ன வெயிட்டா இருக்கு தெரியுமா? 2 பெட்டியில வைக்க வேண்டியதுல ஒரே பெட்டியில வச்சிருக்க.
எப்படி சீக்கிரமா தூக்கிட்டு வர முடியும்? இந்த அப்படி. சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். எதுக்கு இவ்வளவு பெரிய பெட்டி எடுத்து வந்திருக்க? சிவா. நீ நடி. எத்தனை நாள் இங்க தங்க போற? கொஞ்ச நாளைக்கு தங்கறதுக்கு கொஞ்சம் தான். கொஞ்சமா இருக்கு பெட்டில. ஆ? நல்ல பெட்டின்னு சொன்ன. பயங்கர வெயிட்டா இருக்கு. அதை விடுங்க, நான் உங்களுக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? இருங்க எடுக்கிறேன். இது என் குட்டி மாமாக்கு விலை அதிகமான பெர்ஃப்யூம். பர்ஃபியூமா? நீ சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வரலையா? சாப்பிடவா? இப்பதானே உடம்பு சரியாச்சு, மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களா? பிச்சிடுவேன். இது லட்சுமிக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கும். சொர்க்கத்துக்கு போற ஃபீல் கிடைக்கும். சாப்பிட்டு சொல்லு. Thank you. சரி, நான் ரூமுக்கு போறேன். அது புஷ்பு. ஆ? பாப்புக்கு நீ எதுவும் கொடுக்கலையே? விருப்பம் இல்ல. நான் நிறைய gift வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனா இவளுக்கு கொடுக்க முடியாது. லட்சு, நான் உன் கூடயே தங்கிக்கிறேன். தாராளமா. ஓகே, வா நம்ம ரூமுக்கு போலாமா? போலாம். வா. குட்டி மாமா, பாய். Bye. நான் பேக் எடுத்துட்டு வரட்டுமா? போலாம். கடவுளே. ஐயோ பாவம். பாப்புக்கு அவ எதுவும் கொடுக்கல. அவ குணமே அப்படிதான். கவலைப்படாத. சில நேரம் சாப்பிடும் போது கூட உனக்கு கொடுப்பா. என்ன? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு எதுவும் தரலனாலும் பரவாயில்ல. என்கிட்ட தான் தேவையான பொருள் எல்லாம் இருக்குல்ல. நான் இதை உனக்கு கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்குல்ல. அதனால நான் பார்க்கு கொண்டு போய் இதை கொடுத்துறேன். பார்க்கு பர்ஃபியூம்னா ரொம்ப பிடிக்கும். போயிட்டு வரேன். எனக்கு எதுவுமே கொடுக்காம போயிட்டா ரொம்ப இன்சல்ட்டிங் ஆயிருச்சு. சாக்லேட் நல்ல டேஸ்டா இருக்கு. Thank you. நோ மென்ஷன். இங்க எத்தனை நாளைக்கு இருப்ப? அது எனக்கு தெரியல. போர் அடிச்சா கிளம்பிடுவேன். எப்பவும் அப்படிதான். ஆமா, நீ என்ன வேலை பாக்குற? இந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பேன். அப்ப செலவுக்கு ஸ்பான்சர்ஸ் பாத்துப்பாங்க. ஸ்பான்சர்ஸா? அது யாரு? என் அப்பாவும் அம்மாவும். கொடுத்து வச்சவ. உனக்கு அப்பா அம்மா இல்லையா? இருக்காங்க. அப்புறம் அவங்க ஸ்பான்சர்ஸ் என்ன ஃப்ரீடம் கூட கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்படியா? அப்ப ஒரு வேலை பண்ணு, ஓடிடு. மும்பைக்கு வந்தா நம்மளால பழைக்க முடியுமா? மும்பைக்கு வந்து பொழைச்ச ஒரே ஒரு ஆளு எனக்கு தெரியும். அது நம்ம ஷாருக் கான். வேற யாரும் பொழைச்சது இல்ல. உனக்கு ஷாருக் கான தெரியுமா? தெரியுமாவா? ஷாருக் கானு நானும் தினமும் வாக்கிங் போவோம். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அதுதான் எங்க வேலையே. நிஜமாவா? நிஜமாதான். பின்ன இல்லையா? சரி, நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். உன் கூட ஒருத்தி வந்தாலே, அவ எங்க போயிருக்கா? அவ எங்க போயிருக்கான்னு கேட்டேன். பாத்ரூம். கூட ஒருத்தி வந்துட்டான்னு ரொம்ப பண்ணாத. ரெண்டு பேரையும் சேர்த்து இங்க இருந்து துரத்திடுவேன். ரொம்ப பேசாம கிளம்புறியா? இது அவ கொடுத்த சாக்லேட்டா? இதுல எனக்கும் கொஞ்சம் கொடுன்னு நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். நான் கொஞ்சம் ரோசக்காரி. கொஞ்சம் சாப்பிடுறியா அப்படின்னு நானும் கேட்க மாட்டேன். புரியுதா? நல்ல டேஸ்ட். இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது. இங்க பாரு, இந்த மும்பை எல்லாம் நான் ஏற்கனவே பார்த்தவதான். புரியுதா? சரி, மும்பை எங்க இருக்கு? இத நீ அப்பவே பண்ணிருக்கலாம். குட்டி மாமா, உங்களோட கண்டுபிடிப்பு என்னாச்சு? அதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுமா. ஆனா நியூஸ்ல நான் பார்க்கலையே. அத நான் நியூஸ்க்கு கொடுக்கலையே. நான் கொடுத்தாதானே அவங்க நியூஸ்ல போடுவாங்க. ஓ, அப்படியா? அது
அதுல இன்னும் சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. ம், அதையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேனா அதுக்கப்புறம் நியூஸ் கொடுத்துருவேன். ம். அது வெளிய வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிரும். ஒண்ணுக்கா பஞ்சம். ம், இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கிறியா? ரெண்டா வச்சிருங்க. 2 வேணுமா? ரெண்டு சப்பாத்தி. இந்தா. வீடு இப்ப ரோட்டு கடையா மாறுச்சு. இது அவ சின்ன வயசு பழக்கம். அவ எப்ப வந்தாலும் இப்படிதான் உட்கார்ந்து சாப்பிடுவா. நீ சாப்பிட்டியா? இல்ல இன்னும் சாப்பிடல. ம். அது சரி, நான் கொடுத்த சாக்லேட் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. சாப்பிட்டதும் அப்படியே சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் கூட அந்த ருசி மறக்கவே இல்லைன்னா பாத்துக்கோயே. என்னோட பேக் பாக்ஸ் இருக்குல்ல, அதுல இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு. அப்படியா? நான் உனக்கு அப்புறமா தரேன். சரி. ம். பாப்பு, நீ சப்பாத்தி சாப்பிடுறியா? நோ. நே. இவ என்ன திமிரு புடிச்சவளா? ரொம்ப ஓவரா பண்றா. அவளை பத்தி நீ எதுக்கு பேசுற? சப்பாத்தி சாப்பிடு. ம். இந்தா, இன்னொன்னு வச்சுக்கோ. ம். சாப்பிடு. நானும் சாப்பிடுறேன். ம். உங்களுக்கு வேணுமா? நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். பொறுமையா நல்லா சாப்பிடுங்க. ம், ம். நீங்களும் சாப்பிடலாம்ல. எப்படி இருக்கு? இதுல ஏதோ டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. ம். என்ன பண்ற? இது ஒரு சேஃப்டிக்காக. அவ நிச்சயமா என் பொருள் எடுக்க வருவா. அப்போ அந்த பொருளை நான் அது காப்பாத்தணும். சரி. அவ வருவான்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு 6th சென்ஸும் இருக்கு, ஃபேஸ் ரீடிங்கும் தெரியும். அவ வருவா எனக்கு தெரியும். அது ஏன்னு தெரியுமா? அது நாளைக்கு சொல்றேன். நீ போய் படுத்து தூங்கு. அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடு. புடிச்சிட்டேன். லைட் போடு சீக்கிரம். ஐயோ, இது பாப்பு இல்ல பப்பா. குட்டி மாமா, நீங்க எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? அது வந்து சாப்பிட்டா சொர்க்கத்தை பாக்குற சாக்லேட் எடுக்க வந்தேன். நீ எனக்கு பர்ஃபியூம் மட்டும் தானே கொடுத்த. ஐயோ, அது சாப்பிட்டா சொர்க்கம்லாம் ஒண்ணும் தெரியாது. அது பாப்புவை வெறுப்பேத்துறதுக்காக சொன்னது. அப்படியா? இது கூட புரியாதா? ஷாக் அடிச்சதுல கண்டிப்பா சொர்க்கத்தை பாத்திருப்பீங்கல்ல. பார்த்தேன். ஐயோ, நல்ல வேலை. பாப்ஸ் முதல்ல போனது நல்லதா போச்சு. இல்லைன்னா நான் வசமா சிக்கி இருப்பேன். அம்மாடி தப்பிச்சேன்.